ஸ்ரீ கனகாம்பிகை உடனாய கைலாசநாதர் ஆலயமானது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமேஸ்வரமங்கலம் கிராமத்திலே பாலாற்றங்கரை நடுவிலே அமைந்திருக்கிறது. இதன் வரலாறு என்று சொல்லுவோமானால், சுவாமி பரமேஸ்வரன் இந்த இடத்துல தியானம் பண்றதுக்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததாகவும், இதுதான் தர்பூசணி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கோசாப்பழம், தர்பூசணி, வாட்டர்மெலன் எல்லாமே இதுதான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நமக்கு ஆட்டோல எல்லாம் கொண்டு இந்த சிட்டிக்குள்ள எல்லாம் மரக்காணத்து பழம் அப்படிம்பாங்கல்ல. இவருங்க உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாத்துறாங்களா. அதாவது கடவுளே நம்ம மகாபலிபுரம் அப்படின்றத கிராஸ் பண்ணி பாண்டிச்சேரி ரூட் அப்படின்றது எடுத்துட்டோம். இதோட மகாபலிபுரம் கிராஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப ரொம்ப கவனமா நம்ம போகக்கூடிய ரோடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரோடு தான். இப்ப நீங்க பார்க்கக்குள்ள ஏதோ நான் பைபாஸ்ல ஒரு லைன்ல நான் போயிட்டு இருக்கேன், இன்னொரு லைன் அந்தாண்ட இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இதே லைன்லயே ஆப்போசிட்ல வர்ற வண்டி வரும். ஏன்னா இன்னும் வேலை கம்ப்ளீட் ஆகல. வேலை கம்ப்ளீட் ஆகாததுனால ரெண்டு பக்கமும் வண்டி அப்படின்றது வரும். பகல் டைம்ல நீங்க கவனமா போலாம், அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ராத்திரி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ரூட் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ரெண்டாவது வண்டிலாம் ஒரே லைன்லயே வரும், திடீர்னு லைன் மாறும். அதனால இந்த லைன் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி பள்ளம் அப்படின்றது பாருங்க எவ்வளவு ஆஷா விழுதுன்னு. இந்த மாதிரி பள்ளம் அப்படின்றது இல்ல நிறைய வரும். அதனால பாண்டிச்சேரி ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே, இல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு கோவிலுக்கு வரீங்க அப்படின்னாலே நீங்க கொஞ்சம் கவனமா வாங்க. பாண்டிச்சேரி ரூட்டை வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க. ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்பீட்லயே போங்க. ரோட்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கான்சென்ட்ரேட்டா வண்டி ஓட்டுங்க, அதுவே போதும். எப்பவுமே நம்ம அப்படிதான் ஓட்டணும். இன்னும் கூடுதல் கவனம் அப்படின்றது இந்த பாண்டிச்சேரி ரூட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல ரோடெல்லாம் போட்டுட்டாங்கன்னா அப்புறமா வேணா நம்ம பாத்துக்கலாம். நம்ம 8 மணிக்கு வண்டியை எடுத்தோம். 8 மணி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு வண்டி எடுத்தோம். இப்ப மெயினா இது இந்த கோவிலுக்கு போறதுக்கான அப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னா இந்த பாலம் தாங்க. இந்த பாலாறு அப்படின்றதான், இந்த பாலாறுல தான் இந்த கோவில் அப்படின்றதும் அமைஞ்சிருக்குது. ஸோ நீங்க மேப்பை பார்க்காம வரீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அங்க லாங்ல தெரியுது, பட் எனக்கு தெரியுது, கேமரால தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த பாலாறு இதை நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, அதை கிராஸ் பண்ணிட்டு ஸ்லைடு ரைட் உங்களுக்கு கட் ஆகும். அந்த ரைட் எடுத்து நீங்க உள்ள போனாலே போதும். அதுல உங்களுக்கு சிங்கிள் ரோடு அப்படின்றது இருக்கும். அங்கதான் உங்களுக்கு வண்டி உள்ள போகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் இப்ப நம்ம லைவா அதை செக் பண்ணி பார்க்க போறோம். இந்த பின்னாடி எல்லாம் பார்த்துக்கிட்டு ரைட் எடுக்கிறது பெட்டர். இந்த ரோடு தான் உங்களுக்கு இதுல தாராளமா இதுக்குள்ள. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வீடியோல எல்லாம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இது ரொம்ப குறுகலா போற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நான் பார்க்கல, என்ன நினைச்சேன்னா, என்னடா அது பைக் மட்டும் தான் போகும் போல, இல்ல ஆட்டோ போகும் போல, கார் எல்லாம் போகாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா லைக் இதுல கார் தாராளமாக போகுங்க. காரு, ஒரு வண்டி, பஸ், லாரியா இதுல போகும் தாராளமா. போகக்குள்ளே பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம சென்னையில இருந்து ரொம்ப ஒரு 100-200 கிலோமீட்டர் தள்ளி அவுட்டர்ல வந்த மாதிரி இருக்கு. கிராமப்புறமாவே இருக்கு. இப்ப நம்ம இந்த ரைட் எடுத்த உடனே உள்ள உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. 2 கிலோமீட்டர் அப்படின்றது காமிக்குது. 7 நிமிஷம் 2 கிலோமீட்டர். டர்னிங்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆரனை ஒன்று போட்டுருங்க. ஆரன் போட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க அதிகமா வண்டி வராததுனால நிறைய பேர் ரோட்ல சின்ன பசங்கலாம் விளையாடுறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவாங்க. ஸ்லோவா போறது பெட்டர். ரொம்ப ஸ்லோவா போறது இன்னும் பெட்டர். நான் ரோடு அந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் தர்பூசணி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கோசாப்பழம், தர்பூசணி, வாட்டர்மெலன் எல்லாமே இதுதான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நமக்கு ஆட்டோல எல்லாம் கொண்டு இந்த சிட்டிக்குள்ள எல்லாம் மரக்காணத்து பழம் அப்படிம்பாங்கல்ல, செங்கல்பட்டு பழம் அந்த மாதிரி. இதுதான் அந்த பழம். ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க எப்படி காஞ்சி போய் இருக்குது. இந்த சந்து தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கோட திரும்பும். அங்க பேர் போட்டிருப்பாங்க. பட் அந்த பேர் போட்ட இடத்துல பெரிய போஸ்ட் ஓட்டி விட்டாங்க. அது தெரியல எனக்கு. மேப்ல அவங்க எக்ஸாக்ட்ல யாரோ பின் பண்ணியிருக்காங்க. கோயில் நல்லா கொஞ்சம் பிரசித்தி பெற்றது அப்படின்றதுனால மேப்ல பின் பண்ணியிருக்காங்க. மேப்ல அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூட் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப குட்டியா இருந்தது. யோசிச்சேன் இதுலலாம் போக முடியுமா அப்படின்றதுனால. இது பாருங்க இங்க போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மழை பெஞ்சப்ப நல்லா தண்ணியா ரொம்ப இருந்துச்சு. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ரோடு உங்களுக்கு பார்க்க சின்னதா தான் போற மாதிரி இருக்கும். ஆனா காரு தாராளமா போலாம். எதுக்காக இதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, நான் முதல்ல இங்க போக வேணாம், பைக்ல போய்க்கலாம், இல்ல வேற மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. அவரு கார் போலான்னு சொன்னாரு.
அதனாலதான் அந்த டவுட் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் உங்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்றேன். கோவில் ரூட்டுக்குள்ள தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடா இருக்கு. தாராளமா கார் இதுல போகும். இப்ப நம்ம ரைட் எடுத்துடலாம். ரைட் எடுக்கிற ரோடு அப்படின்றது உங்களுக்கு சிங்கிள் ரோடு மாதிரி தான் போகும். கண்டிப்பா இது சிங்கிள் ரோடு தான். இதுல உங்களுக்கு ஆப்போசிட்ல வேற ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா இது கம்பல்சரி வந்துட்டு போறது கஷ்டம். பைக் எல்லாம் போயிடும். வெற்றிகரமா நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். சூப்பரா இருக்குதுங்க. அதாவது தண்ணிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கோவில். ஆனால் தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா கோவில் வந்து சாத்திடுவாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். பாருங்களேன், தண்ணிலாம் பயங்கரமாக இருக்கு. அழகா இருக்கு பார்க்க. நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். அங்கே பஸ் எல்லாம் போகுது, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பஸ் எல்லாம் போகுது. அதாவது இது சொல்லப்போனால் ஒரு தனி தீவில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த கோவிலே. தனியாக ஒரு தீவுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்க, மோட்டர் போட்டு தண்ணியை வந்துட்டு இதுலேருந்தே கடல்லேருந்தே எடுத்துக்கிறாங்க. சாரி, ஆற்றுலேருந்தே எடுத்துக்கிறாங்க. இது பேர் பாலாறு. சரி வாங்க, கோவிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் கோவிலுக்கு வந்துட்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்பே சிவம் அப்படின்ற ஒரு போர்டு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதே போல தான் அன்பே சிவம் அப்படின்ற போர்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சுற்றியும் நம்ம வந்துட்டு இப்போ சாமி கும்பிட்டுட்டோங்க. பாருங்க, சாமி கும்பிட்டோம். ஸோ திருநீர் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கோவிலை சுற்றி வரப்போகிறோம். இது வந்துட்டு சுற்றியும் நமக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்க. அதன் வழியாக தான் நம்ம கோயிலை சுற்றி வர போகிறோங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். கோயிலில் இருக்கிற நாயெல்லாம் வந்துட்டு பார்த்தா பயமாலாம் இல்லை ஒன்றும். நவர் கடிச்சு விடாத, வாழை ராட்டின மாதிரி சுற்றுது. இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கு பாருங்க. என் மைண்ட் ஏன் இப்படி போகுதுன்னு தெரில. ஒருவேளை இந்த பின்புறம் மரத்துல இருந்து பாம்பு வந்துச்சுடா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. ஏன்னா கீரிப்பள்ளை நிறையா இருக்குங்க. சுற்றியும் கீரிப்பள்ளை நிறையா இருக்கு. புளிய மரம். முக்கியமாக கோயிலில் வந்தால் கோயிலினுடைய பின்புறத்தில் விஷ்ணு பெருமான் இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக தண்ணி வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கோயில் இதுதான் முழுகும். ஆனால் இவ்வளோ தூரம் இது இருந்தும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்ட்ராங்காக அத்தனை வருஷமா. இதுக்கு வரலாறு என்னன்னு தெரியல, நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். விஷ்ணு பெருமான் இருக்காருன்னா பிரம்மரும் இருப்பாரு. இது யாருன்னு தெரியலையே. ஒரே எலுமிச்சப்பழம் மரமும் இருக்கு பின்புறத்துல உங்களுக்கு. பரவாயில்ல, அப்பயே இது வந்துட்டு ஒரு பாறை மேலேயோ ஒரு மேட்டு மேலேயோ ஒரு தீவு மாதிரி கட்டியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. வள்ளி தெய்வானை சுப்பிரமணியம். அணில் ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்குது உள்ள இருந்து வெளில வர்றதுக்கு. ஆனா கோபுரம்லாம் பெயிண்ட் அடிக்காம கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கு. அந்த பழமைத்தன்மை அப்படின்றது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நம்மளுடைய பழமை வாய்ந்த கோயில்களை நம்ம தான் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம நிறைய பேர் பகிர்ந்து கொடுத்தா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா இது நிறைய வந்துட்டு சீரமைப்பு அப்படின்றதும் செய்வாங்க. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ கனகாம்பிகை உடனாய கைலாசநாதர் ஆலயமானது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் பரமேஸ்வரமங்கலம் கிராமத்திலே பாலாற்றங்கரை நடுவிலே அமைந்திருக்கிறது. இதன் வரலாறு என்று சொல்லுவோமானால், சுவாமி பரமேஸ்வரன் வந்து இந்த இடத்துல தியானம் பண்றதுக்காக இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததாகவும், அப்ப ரொம்ப வெயில் அடிச்சதாகவும், மேய்ஞ்சிட்டு இருக்க பசு பார்த்துட்டு என்னடா சுவாமி வெயிலே இருக்காருன்னு சொல்லிட்டு தன்னோட பாலை மழையா பொழிஞ்சதாகவும், அப்போ ஒரு நாகம் அவங்களுக்கு கொடை பிடிச்சதாகவும் ஐதீகமா சொல்லுவாங்க.
அந்த கோலம் இங்க இருக்கு. அந்த மழையா பொழிந்த பால் வெள்ளமா பெருக்கெடுத்து வந்ததுனால தான் இந்த இடத்துக்கு பாலாறுன்னு பேர் வந்ததா சொல்றாங்க. சுவாமி பெயர் கைலாசநாதர், அம்பாள் பேர் கனகாம்பிகை. கைலாசநாதர்ன்ற பேருக்கு பொருத்தமா என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இதுதான். ஏன்னா சுவாமியை சுத்தி இருக்கிறது பூரா சுடுகாடு. காசிக்கு நிகரான கோவில். சுவாமி சன்னதிக்கு வலது பக்கத்துல ஒரு புள்ளியார் இருக்கார். அந்த புள்ளியார் மட்டுமே 1200 வருஷம் பழமையான புள்ளியார். அதுக்கான கல்வெட்டு ஆலயத்துக்கு முன் பக்கத்திலே, வாசப்படி பக்கத்திலே இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னா, பரமேஸ்வர பல்லவனுடைய பேரன் நிர்பத்துங்கவர்மன் காலத்துல தேவசேன் என்ற ஒரு அம்மையார் வந்து தன்னோட நிலத்தை அந்த புள்ளியார் தீபத்துக்காக எழுதி கொடுத்ததா சொல்றாங்க. அவங்க எழுதி கொடுத்து 1200 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடில இருந்தே புள்ளியார் இருக்கார். அதுக்கு முன்னாடில இருந்தே பரமேஸ்வரன் இருக்கிறதா சொல்றாங்க. சுவாமியோட வருஷத்தை நம்மளால கணிக்க முடியல. சுவாமி ரொம்ப சாநித்தியமானவர். எதுவாக இருந்தாலும் நல்லபடியா நடத்தி கொடுப்பார். நல்லபடியா பிரார்த்தனை பண்ணீங்க எதுவாக இருந்தாலும். அது மாதிரி ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தோம்னா சுவாமிக்கு பின்பக்கத்துல ஒரு குமிழா இருக்கும். அது வந்து அம்பாலோட முட்டி அடையாளம்னு சொல்றாங்க. அம்பாள் வந்து முட்டி போட்டு சுவாமி வழிபட்டதா சொல்றாங்க. அம்பாலோட முட்டி அடையாளம். ரொம்ப சாநித்தியமான சுவாமி. எந்த குறையா இருந்தாலும் சுவாமி நிவர்த்தி பண்ணி வைப்பார். எல்லாரும் வந்து பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நல்லபடியா நடத்தி கொடுப்பார். சுடுகாடுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, பாலாற்றங்கரைக்கு அந்த பக்கத்துல இருக்க ஜனங்களுக்கு பூரா அந்த ஆத்தங்கரை ஓரம் தான் சுடுகாடு. அதே மாதிரி வலது பக்கம் சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கிற ஆத்தங்கரை ஓரம் இருக்கிற ஜனங்களுக்கு பூரா அந்த ஆத்தங்கரை ஓரம் தான் சுடுகாடு. சுவாமி அவரோட இடத்துல மத்தியத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவாமி எங்க இருப்பாரு, சிவன் எங்க இருக்காருன்னு சொன்னோம்னா சுடுகாட்டுல இருக்காருன்னு ஒரு வாக்கியம் உண்டு. அந்த கருத்தை மெய்யாக்குற இடம் இதுதான். காசிக்கு நிகரான கோவில். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சாமி தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். ரொம்ப பயங்கரமாக இருந்தது தரிசனம். வரலாறுலாம் கேட்டிருப்பீங்க, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, சிவன்னாலே வந்துட்டு சுடுகாட்டில் இருக்கக்கூடியவர் தான். இந்த பக்கமும் வந்துட்டு நமக்கு சுடுகாடு இருக்கு. இந்த ஊருக்காரங்களுக்கு ஆத்துக்கு அந்த புறமும் வந்துட்டு உங்களுக்கு சுடுகாடு இருக்கான். 2 ஊருக்காரங்களுக்குமே இங்க வந்து சுடுகாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிவன் அப்படின்னாலே சுடுகாட்டுல இருக்கக்கூடியவர். நம்ம வந்துட்டு காசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். காசி கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. காசின்னாலே வந்துட்டு அங்க நிறைய வந்துட்டு சுடுகாடு அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல சுடுகாட்டுல வாழக்கூடியவர் தான் சிவபெருமான். அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறாரு. ரியலா சிவபெருமான் சுடுகாட்டுல இருக்கிறாருன்னா அது இந்த கோவில் தான். காசிக்கு நிகரான ஒரு கோவில் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு கேட்கக்குள்ள. கண்டிப்பா நம்ம இன்னும் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் அப்படின்றது பண்ணலாம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், பழமை வாய்ந்த கோயில். 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. கீழே வந்துட்டு லொகேஷனை பின் பண்றேன். எனக்கு ரொம்ப வந்துட்டு பாசிட்டிவ் வைப் அப்படின்றது கிடைச்சிது. ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு விதமான அனுபவம் அப்படின்றது கிடைக்கும். அந்த வகையில் இந்த கோவிலையும் எனக்கு அந்த அனுபவம் அப்படின்றது கிடைச்சிது. அதனால நீங்களும் வாங்க, லொக்கேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்மளுடைய பழமை வாய்ந்த கோவில்களை நம்மளே வந்துட்டு ஷேர் பண்ணாமல் நம்ம இதை பற்றி பேசாமல் வேற யாரும் இதை பற்றி பேச போகிறோம். இதான் நம்ம வந்த காரெல்லாம் அழகாக பார்க் பண்ணலாம். நீ பாருங்க எவ்வளோ இடம் இருக்குன்னு சொல்லிட்டு கார் அழகாக நீங்கள் பார்க் பண்ணலாம். பிரதோஷ டைமில் பயங்கர கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டாசுலாம் பயங்கரமாக வெடிச்சிருக்கிறாங்க. கார் பார்க்கிங் பண்ணுறதுக்குலாம் நிறைய இடம் இருக்குங்க. தாராளமாக நீங்கள் வரலாம். அதாவது சனி ஞாயிறு வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கூட்டம் இருக்கும். நீங்கள் மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக தாங்க இருக்கும். அதே போல் பிரதோஷம் இந்த மாதிரி விழா காலகட்டத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். என்னதான் நம்ம காரில் போனாலும் டயர்டு அப்படின்றது கம்பல்சரி இருக்குங்க. அதுவும் பாண்டிச்சேரி ரூட்டு சொல்லவே வேணாம், ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல போனதுக்கு இப்போ போனதுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு பரவாயில்ல. இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ எனக்கு பெட்ரோல் செலவாச்சு அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு ஒரு கோடு வந்துட்டு குறைஞ்சிதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடு அப்படின்றது ஒரு 4.5 லிட்டரோ 5 லிட்டரோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ 4.5 3.25 என்னமோ தான் வரும். ஆனால் நம்ம 130 கிலோமீட்டர் அப்படின்றது வந்து போயிட்டு வந்திருக்கிறோம். அப்படி பார்க்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடு அப்படின்றது எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கலாம். இல்லைன்னா வேற ஒரு கோட்லேருந்து இந்த கோடு அப்படின்றது இது கண்டிப்பாக நம்ம கணக்கு போட முடியாதுங்க. ஆனால் எனக்கு ஆவரேஜ் கிலோமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு 20 சம்திங் வந்துட்டு எனக்கு காமிச்சுது. ஓகே, இந்த ட்ராவலில் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு 400 வச்சுக்கலாம். சரி 500 வச்சுக்கோங்க. பெட்ரோலுக்கு வந்து நான் காருக்காக 500 அப்படின்றது வந்துட்டு போட்டேன். அதுக்கப்புறம் இடையில நாங்கள் எங்கேயுமே சாப்பிடல. ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த டயட் பிளானில் இருக்கிறதுனால நான் எங்கேயுமே சாப்பிடல. நேராக கோயிலுக்கு போனால் வந்தோம். இது குறிப்பாக ஃபேமிலியோட போங்க, ரொம்ப சேஃப் தான். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்குள்ள எப்படா ஃபேமிலியோட போகிறது, இது ஏதோ காட்டுக்குள்ளெல்லாம் போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சேஃப். ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். அந்த ரோடு அப்படின்றது முக்காவாசி தூரம், அதாவது முக்காவாசின்னு சொல்லிட முடியாது, ஒரு 95% ரோடு அப்படின்றது கோயில்கிட்ட போகுது. அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அந்த ரோடு போட்டிருக்காங்க, ஆனால் ஜல்லியாக இருக்கு. அது மேபி மழை காலத்தில் அது கொஞ்சம் ரிஸ்காக இருக்குமோ, புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல்னு சொல்ல முடியாது, ஓட்டலாம், அதில் தாராளமாக ஓட்டிட்டு போகலாம். பட் சொல்கிறேன் நான் கொஞ்சம் கவனமாக போகணும். மற்ற நாள்லாம் நீங்கள் தாராளமாக போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது.
நிறைய பேர் வராங்க. நிறைய வந்துட்டு இதுல குறிப்பான விஷயம் என்னன்னா, திங்கள்ல இருந்து உங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு பெருசா கூட்டம் அப்படின்றது இருக்காது. நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் நானு. அதே போல வந்துட்டு திங்கள்ல இருந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த பூ பூ அங்கெல்லாம் விக்கிறாங்க பார்த்தீங்களா? பூ, பழம் அதெல்லாம் எதுவுமே அங்க இருக்காது. அதனால நீங்க திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள போறீங்கன்னா, பூ எல்லாமே வாங்கிட்டு போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு கார் வச்சிருக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 500 செலவு இருந்தாலே போதும். தாராளமா நீங்க போயிட்டு வந்துரலாம். இடைப்பட்டதுல நீங்க சாப்பிடுறது தான். அது கூட வந்துட்டு ரொம்ப தூரமா இருந்து போறவங்க சாப்பாடு கட்டிட்டு போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா அவ்வளோதான். இது மாதிரி அடுத்தது நிறைய வீடியோஸ் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.